நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஃபார் பிரைடர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தூங்க சொல்கிறானுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக் வந்துட்டு இருக்குது. இது எதுக்குன்னு தெரில. ஓகே கேஸ், இங்கே பாருங்கள், நம்ம என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கான். எல்லோரும் ஹாய் சொல்லியிருக்கேன். 2K சப்ஸ்கிரைப் டேஷ் நாட் ஃபோன். ஓகே, அது விடுங்க, நம்ம தூங்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு பிரைடர். ஓகே கேஸ், தூங்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடணுமா, தூங்கிட்டு ஓடணுமா கைஸ், கொஞ்சம் பாருங்களேன். போனதுக்கப்புறம் பிரைட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இதில் எது பெஸ்ட்டு எடுத்துகிட்டு போடும். ஓகே, அவன் பாருங்க கைஸ் பார்த்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போட வேண்டியதான். ஓகே எஸ், நம்ம வீட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். இது ஏதோ இடத்துல பார்த்த மாதிரியே இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் கிடச்சிச்சு கைஸ். ஆனால் இதுதான் கைஸ் அப்படின்னு இன்னுங்க ஆஃப்லைன். ஓகே ஓகே, அது ஒரு எதுவும் இருட்டாயிடுச்சு. ஓகே 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 பண்ணிட்டேன். போதுமாங்க. ஓகே எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1.5K இருக்குது. இதை கொண்டு போய் பை பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசு இல்லையா. ஓகே, இது பண்ணுவோம். அதாவது ஸ்பீடு பண்ணியிருக்கோம் கேஸ் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக்கா. ஓஹோ, பின்னாடி வருது கேட்டா. நெக்ஸ்ட்டு ஷாப்பு. இது ஃப்ரீ ரிவார்டு ட்ரை பண்ணிட்டுருந்தோம்ல. அப்புறம் என்ன கேஸ், ஷாப்பில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எதுக்குடா இதெல்லாம். அப்படி நான் போய் தூங்கி திரும்பி வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் எடுத்துகிட்டு வரணும். ஓடுறா நிற்காமல் ஓடு. ஓகே கேஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கேஸ், நம்ம இங்கே போனோன்னா 32 ஸ்பீடு வேணுமா. நான் அதனால் இங்கே வந்துட்டு 24 தானே இருக்கும். அதனால கைஸ் என்னோட எல்லாம் கம்மியாக இருக்காங்க. இவன் தான் கைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கான். எடுத்துக்கோ, ஓடு நிற்காமல் ஓடிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீட் நிறையாவே வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள் சைடில் நம்ம நூப்புலேருந்து எந்திரிச்சிட்டேன்னா. ஓகே கைஸ், எந்திரிச்சிட்டோம். திரும்பி போய் இது கொண்டு போய் வச்சுருவோம். லெவல் 9லேயே வெறும் 23K தான் கைஸ். இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 10K வந்துருக்கு. 10K வச்சு ஒரு நெக்ஸ்ட்டு இது. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருந்த எல்லா காசும் கழிவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், தூங்க போகிறோம். காசு கலெக்ட் பண்ணிடுவோம். ஸ்லீப் ப்ளீஸ். ஓகே, ஸ்பீடு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு 39 இருக்குது. அதனால நம்ம அடுத்த ஏரியா போடுவோம் கைஸ். ஓடு இல்லை வந்துட்டேன்ல. ஓகே, எது பெஸ்ட்டுன்னு பார்த்து எடுத்துகிட்டு போவோம். லெஜெண்டரி அது மாதிரி கொடுப்பானுங்களான்னு பார்த்தா எல்லாம் வயசு தான் கைஸ் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை இவனை எடுத்துகிட்டு ஓடுவோம் கைஸ். பின்னாடி எந்திரிச்சிட்டான். ரன்னு காமிக்கிறது கைஸ். ரன்னு காமிக்கிற முன்னாடியே ஓடுறோம். சைடில் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் கல்லெல்லாம் இருக்குது கைஸ். இவன் பொறுமையாக எந்திரிக்கிறது தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க அனிமேஷன்லாம். கை காசை கலெக்ட் பண்ணுவோம். ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது. என்ன பண்ணுறேன், ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 2 டேஸ்க்கு ஒருக்கா, இல்லைனா 1 டேக்கு ஒருக்கா வீடியோவே வரும். ஓகே, சூப்பர் நெக்ஸ்ட் வாங்க. ஃபஸ்ட்லேயே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னா 45 இருக்குது. இது என்ன ப்ளஸ் 10 இருக்குது. ஓ கேரியா. ஓகே கேஸ், காசு இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, திருப்பி போய் ஸ்பீடு வாங்கிட்டு வருவோம். 1 2 அவ்வளோதாங்க, 2 வாங்கியாச்சு கேஸ். நெக்ஸ்ட்டு போய் தூங்குவோம் கேஸ். ஸ்லீப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ஓடுவோம் கேஸ். சூப்பர் ஸ்லோ. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 32 கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எவ்வளோ கேட்குறீங்க சொல்லுங்கள். 55 ஜாமெட்ரியில் போனோம்னா 55 வேணுமா கைஸ். நமக்கு இப்போதான் 47 இருக்குது. அதனால் அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம 25 தான் வந்து இங்கே நான் எடுத்தேன். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் அடுத்த பாடத்துக்கு வந்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பி எந்திரிக்கிறேன். ஒரு பிரைடர் கிடச்சிருக்கு கைஸ். இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டிட்டோ டெல்லடிட்டோ. ஓகே, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன ஈவெண்ட்லாம் யார் கைஸ் ப்ளே பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீடை தான் அப்டேட் பண்ண போகிறோம். வேறு என்ன முடியும். இப்போ காசு எவ்வளோ இருக்குது, 1 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 50 தான் இருக்குது. 55 வாட்ச் வேணும்னு கேட்குறாங்க. திரும்பி காசு முடிஞ்சால் போய் வாங்குவோம். காசு எடுறா. அது திரும்பி ஒரு 7.5 இருக்குது. இங்கே வச்சு 2 தான் வாங்க முடிஞ்சிருக்கு.
காசு ஏற்றிட்டே போகிறாங்க. சரி வாங்க நம்ம சீக்கிரமே ஸ்லீப் பண்ணுவோம். தூங்கா ஓகே எஸ், ஒரு வழியாக தூங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போய் தப்பிக்க முடியுதா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நான் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஏதாச்சும் பெஸ்ட்டாக வந்திருக்கான். ஏதாச்சும் பெஸ்ட்டாக வந்தால் மட்டும் சொல்லுங்கள். எல்லாமே கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நான் இங்கே விட போகிறேன். அப்புறம் நம்ம 3 கம்மியாக வச்சுருக்கோம். இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்தால் இங்கே அதே தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டிபி டாக்காக தான் கொஞ்சம் அதிகம். இதை எடுத்துகிட்டு ஓடுவோம். தப்பிச்சிட்றா கைப்பில். ஓகே கேஸ் டான்னு 52 வச்சு இவங்ககிட்ட வந்து ஈஸியாக தப்பிச்சிட்டேன்ல. ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 37 ஒரு ட்ரெயினர் கொடுத்துருங்க. இதை கொண்டு போய் வைப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடுவோம் கைஸ். உங்களுக்கு அப்போ தான் காசு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஓகே 350க்கு இவங்களுக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கொஞ்சம் பண்ணுவோம். ஓகே அவங்க தான் பண்ணியாச்சு கைஸ். காசு இவங்க 200 கொடுக்குறாங்க. இன்டெக்ஸில் ஏதாச்சும் செக் பண்ணி பார்ப்போம். காமன் ரேரு எப்பிக்கு கட்டியாக இருக்கிறது வந்து நைட் மேர்கஸ். அதுக்கு முன்னாடி செலஸ்டியல் சீக்கிரத்து எக்ஸ்கோட்டிக்கு எதுவும் சொல்கிறாங்க நிற்கிது. ஓகே விடுங்க, இதெல்லாம் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் ட்ரைங் தான் கைஸ், ஒன்லி ட்ரைங். 50K கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது போயிட்டுருக்கு. கிளைம் இன்னொன்று கிளைம் கருக்கு இருக்கா அது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டைமிங் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இது நான் 130K. சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு வருவாங்க. அது இங்கே போனோன்னா காசு எல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. காசு நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே கேட்குறாங்க போல இருக்குது. இருங்க மீதி இருக்கிற 5K கொடுத்து பண்ணோன்னா எவ்வளோ போகிறான்னு காசு இல்லை. ஓகே உனக்கு ஒன்று பண்ணி விடுறா. ஓகே வேறு எவ்வளோக்குமே பண்ண முடியாது போல இருக்குது. இவனுக்கு ஒன்று பண்ணி விடுங்க. நீங்கள் பாருங்கள் 250K சார் 275. அது வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவோம் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 56 இருக்குது. அதனால ஜாம்பிக்கிட்ட போவோம். இந்த ஜாம்பிக்கு அப்புறம் எவ்வளோ வேணும்னு பார்த்து வந்துடலாம். இவங்ககிட்ட 75 கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை கேஸ். இங்கே பாருங்க 52 58 இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு ஓடிடலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம் கேஸ். ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. நம்மக்கிட்டே மண்டையிலே போட்டு தட்டிட்டானுங்களே. ஓகே கேஸ் நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணுவோம். எவ்வளோ இருக்குது? 50K சேரலையே. ஓகே வாங்க நம்ம திரும்பி தூங்குவோம். 50K போச்சுன்னா அடுத்த பேட்டை வாங்குவோம். லக்கி பிளாக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பிக்கிட்ட தான் போய் ஆகணும். சரி அடுத்தது போகலான்னு நினச்சேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எப்பிக்கு அது மாதிரி ப்ளீஸ் யூமி எப்பிக்கா இது எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இதுதான் வேலை அதிகமாக இருக்குது. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேம்பயருக்கு மேலே ஒன்று இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் 50K. ஓகே கேஸ் 50K செஞ்சுருக்கு. இவனை இங்கே வைப்போம். வேறா ஓகே கேஸ் இவனை கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு இவனுக்கு பண்ணாலே நிறைய ஏறுவாங்க. ஓகே பார்த்து பண்ணுறோம். 50K அவ்வளோதான் கேஸ். இந்த 50K வச்சு லக்கி பிளாக் வாங்க போகிறேன். 2 into லக்கில் கிடைக்கும். ஆடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 250 ஹோல் பிளாக் சாக்லேட் ஸ்டாக் போகிற மாதிரி. ஓகே கேஸ் நம்மக்கிட்ட இப்போ அவருக்கும் இந்த மாதிரி பெரிய பிரைனாக தெரியாமலாம் இருக்கிறதா ஏதாச்சும் பெஸ்ட்டாக கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம சாமிக்கிட்ட போவோம். நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் அப்பெல்லாம் இருக்காங்க. ஓகே இது சாமி நல்லதாக கொடுப்பாக்கலாம். இங்கே பாருங்கள் 38 28 48 100. ஓகே இதை தான் நான் தூக்கிட்டு வர போகிறேன். ஓகே கையில் வரலையேன்னு பார்த்தா வந்திருக்கு 128 கேஸ். எங்கே பிடி வைக்கலாம்? பிடி ஓகே கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரானதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே கேஸ் இது கொண்டு போய் இன்வென்டரி ஆஃப் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டோன்னா இவனே பயங்கரமாக காசு கொடுப்பான். ஓகே சூப்பர். இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ கிளைம் ரெடின்னு காமிக்குது. போய் பார்ப்போம். ரோல். ஓஹோ பிரெயின் ரேட்டா ஏதாச்சும் சூப்பராக கொடுக்குறா. என்ன கொடுத்துருக்காங்க? 5 minutes ஒர்க்காக கிடைக்கிது கைஸ். 101 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கன்செப்ட் நினைக்கிறேன். ஓகே இவனுக்கு கொஞ்சம் மாற்றி காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க. ஓகே உனக்கு ஒன்று இன்னொன்று பண்ணி விட்றேன். இன்னொன்று பண்ணி விட்றேன் கைஸ். ஓகே இங்கே பாருங்கள் இந்த சேல் இருக்கிறதெல்லாம் ஓகே இங்கே இருக்கிறது தான் நம்ம சேல் பண்ணி ஆகணும். ஓகே இங்கே பாருங்கள் நம்ம போய் கேரி அப்டேட் பண்ண போகிறேன். கேரி 2 பண்ணிப்போம் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் மீட் காசுக்கு இது பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா காசு ஸ்பீடாக ஏறுது. அவ்வளோதாங்க, காசு இல்லைங்க, 60 தான் இருக்குது. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப். ஓகே சரி வாங்க, நம்ம 3 போயிட்டோம். ஜாம்பிக்கிட்டு தான் போய் ஆகணும். எல்லாம் என் நேரம்டா, நேரம் ஆகடா. சீக்கிரம் சுற்றுங்க போகணும். 2 எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே 93 73 93 தான் நல்லா இருக்கும். அதனால் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஓகே எஸ் 2 எடுத்துட்டேன். 2 எடுத்தால் டைம் ஆகுது, இது வேஸ்ட் ஆகுது. அதனால தான் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 எடுத்துக்கலாம் கைஸ். இதுக்கு மேலே பண்ணோன்னா டைம் தான் வேஸ்ட்டு. ஓகே இங்கே யாராவன் தம்பி, உனக்கு ஒரு கிரைண்டர் தட்டா? ஐயே சும்மா தானே இருக்கான். ஏய் எங்கடாவன் போயிட்டான் போல இருக்குது. சரி நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இங்கே வைப்போம். வச்சோன்னா கொஞ்சம் காசு அப்கிரேட் பண்ணு. ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இவனை சேவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இவனையும் வைங்க. ஓகே சேவ் கேஸ். எஸ் ஓகே இவனை இப்போ பாருங்கள், இவனை 100 கொண்டு வருவோம். ஓகே 100K கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இவனுக்கு கொஞ்சம் கொண்டு வருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காசு கலெக்ட் பண்ணோன்னா ஒரு 20K மேலே தருமா. ஸோ ஃபஸ்ட் டைம் 100K கேஸ் கரெக்டாக 100K சேர்த்துட்டோம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வாங்கலாம்னா, இதோ இது போய் எனக்கு கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவே போட்டுடலாம். என்ன நம்ம போய் காசு எடுத்துகிட்டு வருவோம். அது கொஞ்சம்டா. ஓகே இவன்கிட்ட கலெக்ட் பண்ணதுலேயே கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கோம். லக்கி பிளாக் இல்லை, இது போடு. அடுத்தது காசு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 70 இருக்குது. இன்னொரு 73 இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். ஓகே இருங்க, நம்ம இன்னும் இந்த இவ்வளோ காசை வச்சுட்டு இன்னும் 2 போட்டால் போதுமே. ஓகே 1 பத்தலை குட்டி என்னடா இப்படி பத்தலைங்கிறீங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லி விட்டு போங்க. ஓகே கேட்டுக்கே தான் வந்துருக்கு. ஓகே இதுவே போதும் தான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், வாங்க திரும்பி போய் தூங்குவோம். ஓகே ஓடுறா நிற்காம ஓடுறா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு அப்புறம் இருக்கிற சூனிக்காரி வீட்டில் தான் பார்க்குறோம். ஓகனாங்கம்மா. ஓகே இது பார்த்திங்கன்னா எப்பிக் ஏரியா. ஆனால் எப்பிக் ஒன்றுமே இருக்காது. ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இந்த சைடு இருக்கிறது 2 வயசு. 2 எடுத்துட்டேன், ஓடிட்டுருக்கேன். பிடிக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா 2மே 100 இயர்ஸ். ஒரு 75 கேட்குறாங்கன்னா 70 இல்லைனா அது கிடச்சிச்சின்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். இருங்க நம்ம அங்கே போய் கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளைம் ஆகிருக்கும், அங்கே போய் கிளைம் பண்ணிட்டு வருவோம். ஒரு 5K 50K கைஸ், 50K கிடச்சிருக்கு. நன்றி. ஓகே இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சேல் பண்ணுவாங்க கைஸ். இந்த பிரைடோட சேல். நெக்ஸ்ட் வேறு இது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, சேல் பண்ணுறோம். ஓகே சேல். நெக்ஸ்ட் இது வைப்போம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ண. நெக்ஸ்ட் இங்கே வச்சு இதுக்கும் கொஞ்சம் அப்கிரேட். ஆல்ரெடி இது லெவல் 6 தான் கைஸ் இருக்குது. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போய் போட போகிறோம். ஓகே எவ்வளோ இருக்குது, 1 2 3 3 காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 75 இருக்குது. நம்ம போய் எந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தோமோ அங்கேயே போவோம். ஓகே நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஒற்றுமை அங்கேயே போவோம். போடு ஒரு ஜம்பை. பேக்கன் இல்லை, சூனி கறி வீட்டுக்கு போகிறேன். ஓகே எல்லாம் கால் மேல் கால் மூட்டு தூங்குறாங்கடா. நாம் தான் பயங்கரமாக இருக்குமான்னு பார்த்தேன். அவ்வளோதான் இல்லைங்க, இது மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறேன். ஓகே இன்னும் தான் வராங்களா? ஆமாங்க சமைச்சிருக்காங்க. சிரிச்சுட்டே வாங்கிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் சரி நான் தூங்கவே இல்லைங்க. ஓகே இப்போ எந்திரிக்கலாமா? இருங்க பேஸ் அப்கிரேட் பண்ண முடியுங்க. ஓகே நம்ம நண்பனுக்கு டெய்லி ஓகே பேஸ் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. ரீபெட் பண்ணால் தான் அப்கிரேட் ஆகும் போல இருக்குது. ரீபெட்டில் யாரும் பண்ணிவிட்டு இதோட முடிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஒரு நல்ல